இந்த பயணத்திற்கு முன்பாகவே அதிமுக இது வந்து தனிப்பட்ட பயணம், மாநில நலனுக்கு இல்லை, சுயநல பயணம் அப்படின்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனங்களை முன் வச்சார். முதலமைச்சர் போனார், தமிழ்நாடுலாம் போனார், அங்கே இருக்கக்கூடிய பணிகளை பார்வையிட்டார், அங்கே காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பார்த்தார். இதுதான் நீங்கள் சொன்ன பர்சனல் சந்திப்புகளா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ 1950 பிளானிங் கமிஷன் வச்சுருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு இவங்க 2015 அது வந்து நிதி ஆயோக்னு மாற்றினாங்க. அது தமிழில் நிதி ஆயோக்னு போடுறாங்க, தவறு. நிதிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நிதி ஆயோக், ஆமாம், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை வளர்ச்சிக்கான மாற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிறுவனம், அவ்வளோதான். திட்டங்களை வகுப்பது தான் நிதி ஆயோக்குடைய வேலை. ஆனால் பிளானிங் கமிஷனில் நிதி சாங்ஷன் பண்ற அதிகாரம் இருந்துச்சு, இதுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை. அது உண்மைதான். இதுக்கு அந்த அதிகாரம் இல்லாம வெறும் இந்தியாவின் கட்டமைப்பை சீர்படுத்துவது. அப்போ மாநிலங்கள் எந்த கட்டமைப்பு தேவை, வேலை வாய்ப்பிலையோ இல்லைன்னா நிறுவனங்கள்லையோ இல்லை சிறு குறு தொழிற்சாலைகளையோ விவசாயத்திலையோ இல்லை கல்வி வளர்ச்சியிலையோ சுகாதாரத்திலையோ எந்த கட்டமைப்புகள் உங்களுக்கு தேவை, இல்லைன்னா போக்குவரத்து துறையிலையோ, இது போல வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுத்துன்னு போய் அங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் போகிறது வரவேற்கத்தக்கது. அதாவது ஃபெடரல் செட்டப்பில் கூட்டாட்சி தத்துவத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிற தேசத்தில்னா இதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முதலமைச்சர் போகிறது வரவேற்கத்தக்கது தான். அது பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதான்றது போக தான் தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா, போன முறை இவர் போவாததற்கு காரணம், சொன்ன காரணம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்றைக்கு ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு காரணம். ரெண்டு விஷயம், இவர் போனதற்காகவும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏக்களை தன் கூட்டணியில் வைத்திருக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போகும்போதும் செய்யப்பட்ட விமர்சனங்கள் தான் இன்றைக்கு விமர்சனங்களாக மாறுகிறது அப்படின்றதான். இப்போ போன முறை வந்து கடந்த 27 ஜூலை 2024 வந்து நிதி ஆயோக் கூட்டம் நடக்கும் பொழுது முதலமைச்சர்கள் தான் பெரும்பாலும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போன தடவை ஒரு விசேஷ அழைப்பு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் யாருமே கலந்துக்கல, அவங்க கூட்டம் கலந்துக்கல. நம்ம முதலமைச்சர் சொன்ன காரணம் என்னன்னா, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. கல்வி நிதி முதல் இன்ஸ்டால்மெண்ட் அப்ப கொடுக்கல, அப்ப முதல் இன்ஸ்டால்மெண்ட் தான் இப்போ சேர்ந்து இருக்கிறது. முதல் இன்ஸ்டால்மெண்ட் கல்வி நிதியை கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா நிதியை வந்து அவங்க கொடுக்கல. தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்ல இல்ல. பட்ஜெட்ல வெறும் ஆந்திரா பீகார் தான் இருக்குது ஒழிய தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. வெள்ள நிவாரணத்துக்கு 37,000 கோடி கேட்டிருந்தோம், ஆனா 276 தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த நிதி போறது பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு வீடியோ வெளியிட்டார். நம்ம மக்களுக்காக வீடியோவே வெளியிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ இந்த விஷயத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு, இப்போ எதற்காக போகிறார், அந்த விளக்கத்தை தான் நம்ம கேட்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் 5 நிமிடத்தில் வெளிநடப்பு செய்துட்டாங்க. எனக்கு 5 நிமிடத்தை தாண்டி உரிமையை கொடுக்கல ஒரு முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்படின்னு வெளிநடப்பு செய்தாங்க. அப்பவும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார். பார்த்தீர்களா எதற்காக நான் கலந்துகிட்டேன்னு. அங்க ஒரு முதலமைச்சர்களுடைய மரியாதை கூட அங்க கிடையாது. 5 நிமிடத்திற்கு மேல பேச விட மாட்டாங்க, மைக் ஆஃப் பண்றாங்க. அப்போ அங்க ஜனநாயகம் கிடையாது, அங்க இடத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்றது சொன்னாரு. ஒருவேளை இந்த விட போகும்போது ஒரு அரை மணி நேரம் நம்ம முதலமைச்சர் இடைவிடாமல் பேச போகிறாரா, அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அங்க பேச போகிறாரா, அந்த உரிமையை மீட்க போகிறாரா, இல்ல தமிழ்நாட்டுக்குரிய உரிமையை மீட்க போகிறாரா, இது ஒரு கேள்விக்குரிய ஜனநாயக முறையில் நம்ம முதலமைச்சர் சொல்லணும். அது தவறு கிடையாது, அது சொல்லலாம். அது விளக்கம் கூட அவர் கொடுக்கலாம். எது கேட்க போற, எந்த உரிமையை கொண்டு வந்தார்னா மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னா எந்தெந்த உரிமைகளை பறித்திருக்கிறது, அதாவது விபி சிங் கொடுத்த உரிமையை இப்போ மோடி பறிச்சிட்டாரு. ஐக்கிய குஜராலும் தேவகவுடாவும் நாங்க ஆட்சி கட்டல கூட்டணியில் இருக்கும்போது, இந்த தேசத்தை ஆளும்போது திமுக கொடுக்கப்பட்ட மாநில உரிமைகள் இதெல்லாம் பறிக்கப்பட்டது. 10 வருட மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட மாநில உரிமைகள் இதெல்லாம் பறிக்கப்பட்டது. அது இல்லாம வாஜ்பாய் அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கும்போது இந்தந்த மாநில உரிமைகள்லாம் எங்களுக்கு வாழி வரங்களாரு, இதெல்லாம் பறிக்கப்பட்டது. நம்ம சொல்லக்கூடிய ஒரே உரிமை என்னன்னா, இந்த கல்வியில் 2152 கோடி கொடுக்கல அவங்க, அது தவறு, அது கொடுக்கணும் அப்படின்றது தான் உரிமை. அதுதான் கேள்வி. மற்றபடி என்ன உரிமைகள் நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்டது இல்லைன்னா மீட்கப்பட்டது, ஒவ்வொரு காலத்திலும் போராடிட்டு தான் இருக்கிறோம். தேச அளவில் எந்த கட்சி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, மற்றபடி எந்த உரிமைகள் இவர்கள் அபகரித்தார்கள், பிஜேபியோ மோடியோ கொடுக்கப்பட்ட உரிமைகள். நம்ம கூட்டாட்சியில் இருந்தோம், மைனாரிட்டி ஆட்சியில் 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். அப்போ கொடுத்த உரிமைகள் எதை மறிச்சிட்டாங்க? பொதுப்பட்டியலில் இருந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியல் எடுத்துட்டு போயிட்டாங்களா?
மத்தியில எல்லா அரசும் பண்ணிருக்கு. இல்ல ஒரு 4 விஷயங்கள் சொல்லுங்க அவங்க எல்லாம் கொடுத்தது. அதாவது விபி சிங் இதை கொடுத்தாரு, ஆனா மோடி பறிச்சிட்டாரு. தேவகவுடாவோ சந்திரசேகரோ இல்லைன்னா நம்ம ஐக்கிய குஜராத் இதை கொடுத்தாங்க, பறிச்சிட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு 4-5 விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த அரசு பறிக்கல, காங்கிரஸ் அரசு பறிச்சுன்னு சொல்ல வரீங்க? இல்ல, காங்கிரஸ் அரசுன்னு கிடையாது. தேசிய அளவில் எந்த அரசு இருந்தாலும் அவர்கள் என்னன்னா தேச அளவில் தான் அவங்க பார்வை இருக்கிறது. அதுல சில மாநிலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அப்போ வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல இருந்து சில உரிமைகளை பறித்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிற வேலையை எந்த கட்சியா இருந்தாலும் செய்யதான் செய்யறாங்க. அந்த உரிமைகளை நம்ம அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் தான் கடந்த காலத்துல நீங்க வாஜ்பாய் அரசாங்கத்துல கூட்டணியில இருந்தீங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு பண்றாங்க சார். இது உரிமைக்கான குரல் தானே இது? இல்ல, எந்த உரிமைக்கான குரல்? அதை தான் நான் தெளிவுபடுத்த சொல்றேன். நிதி கொடுக்கலன்ற உரிமைக்கான குரல் இல்ல சார். அதுல தான் தொடங்குது. கல்வி நிதி கொடுக்கல இந்த முறை. அது இல்ல சார். இல்ல சார், போன தடவை நீங்க புறக்கணிச்சதுக்கு இந்த முறை எதை மீட்டெடுத்து விட்டீர்கள் நீங்க அங்க போய் கலந்துக்கிறதுக்கு? அப்போ என்னன்னா இடம் பொருள் ஏவரில் இருந்து இயற்கையா ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, எடப்பாடி அவர்கள் 75 எம்எல்ஏக்களை இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போகும்போது சட்டமன்றத்திலேயே நம்ம முதலமைச்சர் அதை பற்றி சொன்னார். என்னன்னு சொன்னாரு? அவர் வேற ஒருத்தரை பார்க்க போறதா எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சது, அதனால அவர்கிட்ட போகும்போது இந்த உரிமைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் அரசியலா சொல்லும்போது இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப டாஸ்மாக் ரைடு உச்சபட்ச அளவுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதோ அந்த வலைதளத்தை, அந்த நெட்வொர்க்கை. அதனால இதற்காக அவர் டெல்லிக்கு போறாரு. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம திமுக அரசாங்கம் என்ன சொல்லுனா, ஈடி என்பது மத்திய அரசின் கைப்பாவை, பிஜேபியின் கைப்பாவை, மோடியின் கைப்பாவை. அவங்க வார்த்தை ஒருவேளை அந்த கைப்பாவாக இருக்கிற அந்த உக்கிரத்தை குறைப்பதற்காக அவர்களை சென்று பார்க்கிறாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் வாங்கி வைத்தது திமுக. சரி சார், அந்த தியரி நேற்று கொடுத்த அந்த ஸ்டேல முடிஞ்சலையா? அந்த தியரி நேற்று அந்த ஸ்டே கொடுத்தா நீங்க பேசிரலாம். இல்ல தம்பி அமுதத்துக்கு தம்பி அமுதத்துக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்றேன். இல்ல கொஞ்சம் என்ன பேச விடுங்க. நான் வெளியே இருக்கிறேன், ஓபில இருக்கேன். கொஞ்சம் பேச விடுங்க. இல்ல அமுதா என்ன பேச விடுங்க. அத கொஞ்சம் பேச விடுங்க. வெளியே இருக்கிறேன் நானு. நீங்க சொல்றது கேட்காது. என்னன்னா ஐயா இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். 22ஆம் தேதி சென்னை நீதிமன்றங்கள்ல 2 தீர்ப்பு வந்துச்சு. 23ஆம் தேதி மத்திய அரசு தேசிய அளவில் சுப்ரீம் கோர்ட்ல 2 தீர்ப்பு வந்துச்சு. இங்க இருந்த 2 தீர்ப்பு திமுகவுக்கு பின்னடைவா, சம்மட்டி அடையா? நான் என்ன கேட்கிறேன், துணைவேந்தர்கள் நியமனத்தில் இடைக்கால தடை கொடுத்திருக்குது. டாஸ்மாக் சிபிஐக்கு மாத்தணும்னா இந்த 41 வழக்குகளை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஸ்குவாஷ் செய்யக்கூடாது, டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு கீழமை நீதிமன்றத்தில் உள்துறை செயலாளருக்கு ராமன் அவர்கள் அட்வொகேட் ஜெனரல் அறிவுரை கொடுக்கணும்னு வழங்கி அதற்கு தடை அளித்திருக்கிறது. அப்போ இங்க இல்ல அதேதான் பயந்துட்டு போலங்கறதா இல்ல அதே மாதிரி அங்கேயும் இடைக்கால ஒரே நிமிஷம். யோகிய சிகாமணிகள் இல்லங்கிறத ஈடியுடைய அதிகாரிகளை சிபிஐ கைது பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டேஸ் பண்ணி போய் கைது பண்ணதெல்லாம் பார்த்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறையும் தேவதூதர்கள் இல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஆனந்த் வெங்கடேசன் சொன்னாரு. லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஆனந்த் வெங்கடேசன் சொன்னாரு. செலக்டிவா பண்றாங்க. நீங்க ஐ பெரியசாமி வழக்கிலையும் சரி, தங்கம் தென்னரசு வழக்கிலையும் சரி, பொன்முடி வழக்கிலையும் சரி, எந்திரத்தனமாக தீர்ப்பு வருகிறது. அதாவது டிவிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய நிறத்தை மாற்றிக் கொண்டது, பச்சோந்தியாக இருக்கிறது அப்படி சொன்னாரு. அதற்கு திமுக தலைமுறை வேண்டுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.